ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை கிரேவி எப்படி சிம்பிளாக வைக்கலாம் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு எல்லாமே நறுக்கி வச்சோன்னா ஒரு 10 மினிட்ஸில் முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். சம்டைம் நம்மளுக்கு டைம் இல்லை, குழம்பெல்லாம் வச்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், ரைஸுக்கும் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2, 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, அத அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சட்டுன்னு கரம் மசாலா டேஸ்ட்ல ஒரு கறி சுவையில சூப்பரா பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய சூடானதும் பட்டை, கிராம்பு, இந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு அது ஃப்ரை ஆனதும் நல்லா 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இத நல்லா ப்ரௌனா அழகா சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ற டேஸ்ட் ரொம்ப முக்கியம் இதுல. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா இந்த 4யும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்குனதுக்கு அப்புறம் அதில சேர்த்துட்டு, அதில கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை மணம் அப்படியே மாறட்டும். மாறி முடிஞ்சதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் வந்து அறுசுவை எக் கிரேவி மசாலா எடுத்துருக்கிறேன். அது குழம்பு மசாலான்னு போட்டிருந்தது. நான் கிரேவியா பண்ணியிருக்கிறேன். கிரேவி தான் தேவை. ரொட்டிக்கும் வேணும், ரைஸ்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மசாலா மட்டும் தான் போட்டிருக்கிறேன். பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. இதில எக்ஸ்ட்ரா எந்த ஃபிட்டிங்கும் போடல. ஆனா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீட்ல உள்ள கொத்தமல்லி பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, சீரா பவுடர், அ ய மிளகு பொடி எல்லாமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நான் இது எல்லாமே இந்த பொடியில இருக்கு அப்படின்றதுனால, இந்த அறுசுவை எக்கு குழம்பு மசாலா வாங்கி அத போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா அந்த தண்ணி விட்டு நல்லா அழகா கிண்டி விட்டு, நல்லா சூடு பண்ணி, கொஞ்சம் கொதிச்ச பிறகு, இது கலர் ரொம்ப கலர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, காஷ்மீர் பொடி ஒரு 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 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கூட இல்ல, 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, அத நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா 2 கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப அடுப்ப சிம்ல வச்சுட்டு நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்க நல்ல எந்த முட்டைனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் உடைச்சு ஒரு 5 முட்டைக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறேன். 5 முட்டைய உடைச்சு அழகா அந்த கேப் தெரியிற மாரி அந்த இடத்துல விட்டுட்டு, நம்ம லைட்டா அடுப்ப கூட்டி வச்சு, திரும்ப அடுப்ப கூட்டி வச்சு, நம்ம அத திரும்ப சிம்ல வச்சதுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா சட்டுன்னு வெந்துரும். ஏன்னா கிரேவி நல்லா ஹீட்டா இருக்கும். லைட்டா பெரட்டி விட்டுட்டு, திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அவ்ளோ டேஸ்ட்டான ஒரு